ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 50 டே சேலஞ்சில் டே 11க்கான ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா டிஜி லக்ஷ்மி ஸ்கீம் ஓகேங்களா. இந்த ஸ்கீம் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2025 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான மோட்டோ ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த டிஜி லக்ஷ்மி ஸ்கீம். அவங்கள வந்து ஒரு உமன் வந்து ஒரு என்டர்பிரனராக கொண்டு வரதுக்கும் அவங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த டிஜி லக்ஷ்மி ஸ்கீம். எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷில். சரிங்களா. இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி உமன்ஸ்க்கான அந்த எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 to 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். அவங்க பார்த்தோம் அப்படின்னா மேரிட் ப்ளஸ் வந்து அந்த லொக்காலிட்டியில் வந்து ஒரு பர்மனெண்ட் ரெசிடென்ட்டாகவே இருக்கணும். ப்ளஸ் மினிமமாக பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வந்து எஸ்ஹெச்ஜியோட மெம்பர்ஷிப்பாக இருக்கணும். அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட மெம்பர்ஷிப்பில் வந்து இருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ். ப்ளஸ் வந்து அவங்க ஒரு பேச்சுலர் டிகிரி அதாவது கிராஜுவேட் டிகிரி வந்து இருந்திருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பேசிக்காக இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் லிட்ரஸி வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்து ஒரு மினிமம் கிரிட்டீரியா அதாவது எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து வச்சிருக்காங்க இந்த டிஜிலக்ஷ்மி ஸ்கீமுக்கு. சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கும் ப்ளஸ் வந்து மென்டர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா MEPME அதாவது மிஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி இன் முனிசிபல் ஏரியாஸ் அப்படின்னு கூடிய ஒருத்தர் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து இவங்களுக்கான ட்ரைனிங் மென்டர்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு காமன் செல்ஃப் அதாவது CSCன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஒரு என்டர்பிரனராக கொண்டு வரதுக்கோசரம் அவங்களுக்கான ட்ரைனிங் மென்டர்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இதில் லோன்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரம் பிட்வீன் 2 லேக்லேருந்து 2.5 லேக் வரையுமே வந்து இதில் லோன்ஸ்க்கான அவைலபிலிட்டியுமே வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸை வந்து என்டர்பிரனர் ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த டிஜிலக்ஷ்மி ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா எந்த இனிஷியேட்டிவ் கீழே வருதுன்னா ஒன் ஃபேமிலி ஒன் என்டர்பிரனர் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து அதாவது இந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டு ப்ரொமோட் ஹவுஸ் ஹோல்ட் லெவல் என்டர்பிரனர்ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக. சரிங்களா. ஃபார் மோர் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. எலைட் பாஸ்க்கான ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேங்க்யூ. பை.